ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 5-10-2025। परमात्मा संघ में ज्ञान का कुलाल, गुण और शक्तियों का रंग लगाना ही सच्ची होली मनाना है। பாபா சொல்றாங்க, பரமாத்மாவினுடைய தொடர்பினால் ஞானத்தினுடைய கலர்ஸ், வண்ணங்கள், குணம் மற்றும் சக்திகளினுடைய நிறத்தை ஏற்படுத்துவதுதான், நிறத்தை பூசுவதுதான் உண்மையான ஹோலி கொண்டாடுவது. பரமாத்மாவினுடைய தொடர்பில் ஞானத்தினுடைய கலர்ஸ், வண்ணங்கள், குணம் மற்றும் சக்திகளினுடைய நிறங்களை பூசுவதுதான் உண்மையான ஹோலி கொண்டாடுவது. आज बाप दादा अपने लकीएस्ट और होलीएस्ट बच्चों से ஹோலி மனானே ஆயே ஹேன். இன்று பாப் தாதா தன்னுடைய அதிர்ஷ்டசாலியான மற்றும் புனிதமான குழந்தைகளுடன் ஹோலி கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார். दुनिया वाले तो कोई भी उत्सव सिर्फ मनाते हैं, लेकिन आप बच्चे सिर्फ मनाते नहीं, मनाना अर्थात बनना है. உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த பண்டிகையாக இருந்தாலும் கொண்டாட மட்டும்தான் செய்கிறாங்க. ஆனால் நாம் கொண்டாடுவது மட்டும் கிடையாது, கொண்டாடுவது என்றாலே அப்படி ஆகுவது. तो आप होली अर्थात पवित्र आत्माएं बन गई. आप सभी कौन सी आत्माएं हो? அதாவது புனிதமானவர்கள் என்றாலே தூய்மையான ஆத்மாக்கள் ஆகிட்டீங்க. நீங்கள் இப்போ எல்லாருமே எப்பேற்பட்ட ஆத்மாக்கள்? ஹோலி அர்த்தாத் மகான் பவித்ர ஆத்மாக்கள். பாபான்னு சொல்கிறாங்க, ஹோலி புனிதமானவர்கள் என்றாலே மகான் தூய்மையான ஆத்மாக்கள். आप आत्मा ने बाबा को जाना है, दिल से कहा मेरा बाबा, बाबा ने कहा मेरे बच्चे, और रंग लग गया. பாருங்க, உலகத்தில் இருக்கவங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, பரமாத்மாவனுடைய தொடர்பில் இணையணும், பரமாத்மாவை நினைக்கிறதுக்கே எவ்வளோ முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் நாம் ஆத்மாக்கள் பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோம். பாபாவை தெரிஞ்ச உடனே என்ன சொன்னோம்? உள்ளத்தால் சொன்னோம், மேரா பாபா, என்னுடைய பாபான்னு சொன்னோம். உடனே பாபா என்ன சொல்லிட்டாரு? மேரே பச்சே, என்னுடைய குழந்தைகளின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன ஆயிடுச்சு? பாபாவுடைய சாயல் நம்ம மேலே ஏறிடுச்சு. பாபானே கவுன்சா ரங்க் லகாயா, இப்போ பாபா என்ன கலர்ஸ் நம்ம மேலே பூசி விட்டாரு? ஞான்கா குலால் லகாயா, ஞானத்தினுடைய வண்ணங்கள், அதாவது ஞானத்தினுடைய ஒரு ஒளி அதை பாபா ஏற்படுத்திட்டாரு. இப்போ ஞானத்தினுடைய கலர், குணங்களினுடைய கலர், சக்திகளினுடைய நிறங்கள், இது எல்லாத்தையும் பாபா நம்ம மேலே பூசி விட்டுட்டார். எப்போ? பாபாவுடைய சங்கில் அவரோட சேர்ந்தனால அந்த கலர்லாம் நம்ம மேலே ஒட்டிக்கிச்சு. ஜிஸ் ரங் சே ஆப் தோ தேவதா பன் கை, அந்த கலர்லாம் நம்ம மேலே சேர்ந்தனால, பாபாவோட நிறம்லாம் நம்ம மேலே ஒட்டிக்கிட்டனால நம்மளும் என்ன ஆகிட்டோம்? தேவதா ஆகிட்டோம். எப்படி ஒரு ஸ்தூலமாக ஒரு கலர் பொடியை நம்ம தொட்டாலே என்ன ஆகிடும்? அந்த கலராகவே நம்ம விரல் ஆகிடும், கைகள் ஆகிடும். முகத்தில் பட்டுருச்சுன்னா முகமும் அந்த கலர் ஆகிடும். அதனால் பரமாத்மா சூக்ஷ்மமானவர். இப்போ அவரோட சேர்ந்துட்டனால என்ன ஆகிட்டோம்? அவரோட கலர்லாம் நம்ம மேலே சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம்? தேவதா ஆகிட்டோம். என்னென்ன கலர்ஸு, நிறங்கள் பாபா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? ஞானத்தினுடைய நிறம், குணத்தினுடைய நிறங்கள் மற்றும் சக்திகளினுடைய நிறம். அவரோட சேர்ந்தனால அவரோட நிறம்லாம் நமக்கு வந்துருச்சு. आप कलयुग अंत तक भी आपके पवित्र चित्र देवता आत्मा के रूप में पूजा जाते हैं. பாருங்க, அப்போ கலியுகத்தினுடைய கடைசி வரைக்கும் அந்த கலர் நம்மளை விட்டு உடனேலாம் போகாது. 5000 வருஷத்துக்கு அந்த பூசப்பட்ட கலர் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கலியுகத்தினுடைய கடைசியில் கூட நம்ம ஆத்மாக்கள் பவித்திரமான சித்திரங்கள் மூலமாக, சிலைகள் மூலமாக தேவதா ஆத்மாக்கள்ங்கிற ரூபத்தில் நமக்கு பூஜையும் ஏற்படுது. आप सभी फलक से कहते हो, अगर कोई आपसे पूछे परमात्मा कहाँ रखता है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் அத்தாரிட்டியோட சொல்ல முடியும். ஒருவேளை உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்க பரமாத்மா எங்கே இருக்கிறார்னு, பரந்தாம் மே தோ ஹை ஹி,
लेकिन अभी संगम में परमात्मा आपके साथ कहाँ रखता है, आप क्या जवाब देंगे? நம்ம பரந்தாமத்தில் இருக்கான்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அவர் பரந்தாமத்தில் தான் இருக்கிறார், ஆனால் இப்போ சங்கமிகத்தில் வந்துட்டான்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ பரமாத்மா உங்ககிட்ட எங்கே இருக்கிறார், உங்கள் கூட எங்கே இருக்கிறான்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? परमात्मा को अभी हम पवित्र आत्माओं का दिल तख्त ही अच्छा लगता है. பரமாத்மாவிற்கு இப்பொழுது தூய்மையான ஆத்மாக்களினுடைய உள்ளம் என்ற சிம்மாசனம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐசே ஹேனா, அப்படிதானே? இப்போ பரமாத்மா எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? நம்முடைய உள்ளத்தில் இருக்கான்னு சொல்லலாம். आपके दिल में बाबा रखता है, आप बाबा के दिल में रखते हैं. உங்களுடைய உள்ளத்தில் பாபா இருக்கிறார், நீங்கள் பாபாவுடைய உள்ளத்தில் இருக்கீங்க. யாருக்கெல்லாம் சொல்கிறீங்க? இந்த மாதிரி தான் பாபா உள்ளத்தில் நான் இருக்கேன், என்னுடைய உள்ளத்தில் பாபா இருக்காருன்னு சொல்கிறீங்க, அவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார். परमात्मा को मेरे दिल के सिवाय और कहाँ अच्छा नहीं लगता है. பாபா சொல்ல நீங்கள் உறுதியோட அதிகாரத்தோட சொல்ல முடியும், பரமாத்மாவுக்கு என்னுடைய உள்ளத்தை தவிர வேற எந்த இடமும் அவருக்கு பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். क्योंकि கம்பைன்ட் ரக்தே ஹோனா, ஏன்னா நம்ம பாபாவோட இணைந்து இருக்கிறோம் இல்லையா? கம்பைன்ட் ரக்தே ஹோ, பாபா கேட்குறாரு, இணைஞ்சு தானே இருக்கீங்க இல்லையா? கை பச்சே கர்த்தே ஹுயே பி சதா பாபா கி கம்பெனி கா லாப் நஹி லேக்தே ஹேன். ஆனால் சில குழந்தைகள் பாபா என் கூட இணைஞ்சிருக்கிறார், பாபா என்னுடைய உள்ளத்தில் இருக்காருன்னு சொன்னாலும் கூட பாபாவின் துணையின் லாபத்தை எப்பொழுதும் எடுத்துக்கொள்ளவே மாட்றாங்க. கம்பேனியன் தோ பனாலியா பக்கா ஹே, பாபா சில துணைவனாக ஆக்கிட்டீங்க, சரிதான், ஓகே, உறுதியாக இருக்கு. மேரா பாபா கஹா தோ கம்பேனியன் பனாலியா, என்னுடைய பாபான்னு சொன்னோம் இல்லையா, அப்போவே பாபாவை துணைவனாக ஆக்கிட்டோம். लेकिन हर समय कंपनी का अनुभव करना, इसमें अंतर बढ़ जाता है. ஆனால் ஒவ்வொரு நேரமும் துணைவனை இருந்தாலும் கூட அவருடைய துணையை அனுபவம் பண்ணும், இதில் வித்தியாசம் வந்துடுது. बाबा ने पहले भी सुनाया, अगर दिल में रावण की कोई पुरानी जायदाद पुराने संस्कार के रूप में रख गई तो रावण की चीज़ पराई चीज़ हो गई ना. பாபா முதலே சொன்னார் இல்லையா, ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் ராவணனுடைய பழைய பொருட்கள் பழைய விஷயங்கள் சமஸ்காரங்கிற ரூபத்தில் இருந்துருச்சுன்னா அப்போ ராவணனோட பொருள் இருக்குது இல்லையா. பராய் சீஸ் கபிபி அப்பனே பாஸ் ரக்கானே ஜாத்தா ஹே, அடுத்தவங்க பொருளை நம்மக்கிட்டே எப்பொழுதுமே வச்சுக்க முடியாது இல்லையா. நிக்கால் தியா ஜாத்தா ஹே, என்ன பண்ணிடுவோம், அதை நம்மக்கிட்ட இருக்க பொருளை எடுத்து அவங்கக்கிட்டே கொடுத்துருவோம். लेकिन बाप दादा ने देखा है, रू रिहान में सुनते भी हैं कि बच्चे क्या करते हैं, बाबा मैं क्या करूं, मेरा संस्कार ही ऐसा है. ஆனால் பாப் தாதா பார்க்குறார், குழந்தைகள் ஆன்மீக உரையாடல பாபா கேட்டுட்ருக்கிறார், குழந்தைங்க என்ன சொல்கிறோன்னு. குழந்தைங்க என்ன சொல்கிறீங்க? பாபா நான் என்ன பண்ணுறது பாபா, என்னோட சன்ஸ்காரம் என்னை விட்டு போவே மாட்டேங்குது, என்னோட சன்ஸ்காரமே அப்படிதான் அப்படின்னு சொல்கிறீங்க. क्या आप कहते हो, क्या आपके हैं, பாபா கேட்குறேன், என்ன உங்களோட சன்ஸ்காரமா? என்னோட சன்ஸ்கார்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படி சொல்கிறது சரியா? என்னுடைய பழைய சன்ஸ்கார், என்னுடைய நேச்சர், இது சரியா, இப்படி சொல்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாரு பாபா. யாரெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்க அவங்க கை தூக்குங்க அப்படின்னு கேட்குறாரு. யாருமே கை தூக்கவே இல்லை, ஏன்னா நம்ம தவறாக சொல்கிறோம், அது ராவணனுடையது. நாம தான் இப்போ நம்முடைய புது ஜென்மம் எடுத்துட்டோம் இல்லையா, அது பழைய ஜென்மத்தோடது. யாராவது பழைய ஜென்மத்தோட பொருட்களை புது ஜென்மம் எடுத்ததுக்கப்புறம் என்னோடதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது இல்லையா. அதனால் பழைய சன்ஸ்கார் அப்படின்னா அது என்னோடது கிடையாது, அது முன் ஜென்மத்திற்கானது, ராவணனுடையது, அது என்னோடது கிடையாது. அதனால் ஹோலி அப்படின்னா என்ன பண்ணிடணும்? எரிச்சிடணும். ஹோலி ஜலாத்தே பி ஹே ரங்க் பி லகாத்தே. ஹோலினா என்ன பண்ணுவாங்க? ஹோலிக்கு முதல் நாள் எரிப்பாங்க, அடுத்த நாள் தான் கலர் பூசிக்குவாங்க. அதே போல் நாம் கூட இந்த ஹோலியில் எதை எரிக்கணும்? மேரே சன்ஸ்கார் अपना ब्राह्मण जीवन की डिक्शनरी से समाप्त करना है. எது கெட்டதோ, எது பழைய சன்ஸ்காரமோ, எது ராவணனுடையதோ
அதை என்னுடைய சமஸ்காரம் என்பதை சொல்கிறத இந்த பிராமண வாழ்க்கையினுடைய டிக்ஷனரியிலிருந்தே அழிச்சிடுங்க. ஜீவன் பி ஏக் டிக்ஷனரி ஹேனா, வாழ்க்கை கூட ஒரு டிக்ஷனரி இல்லையா? अभी कभी स्वप्न में भी नहीं सोचना, संकल्प की बात ही छोड़ो, लेकिन पुराने संस्कार को मेरा संस्कार मानना, ये स्वप्न में भी नहीं सोचना. ஒருபோதும் கனவுல கூட நமக்கு இது யோசிக்கக்கூடாது. எண்ணங்களில் கூட இந்த விஷயங்களை நம்ம விட்டுடணும். பழைய சன்ஸ்கார், என்னுடைய சன்ஸ்கார்னு சொல்வது கனவுல கூட நமக்கு வரக்கூடாது. बाप दादा हर एक बच्चे के प्रकृति की तख्त नशीन, स्वराज्य राजा बच्चा, अधीन बच्चा नहीं, राजा बच्चा, कंट्रोलिंग पावर, रूलिंग पावर, मास्टर सर्वशक्तिवान स्वरूप में देख रहे हैं. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளையும் பிரकृட்டினுடைய சிம்மாசனதாரி, ஸ்வராஜ்ய அதிகாரி ராஜா குழந்தைகள், அடிமை குழந்தைகள்லாம் கிடையாது, ராஜா குழந்தைகள், கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் உடையவர்கள், மாஸ்டர் சர்வசக்திவான், இத்தனை ரூபத்தில் தான் பாபா நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆப் அப்பனா கவுன் சா ரூப் தேக்தே ஹோ, பாபா கேட்குறார். நான் உங்களை இப்படி தான் பார்க்குறேன், ஆனால் நீங்கள் உங்களை எப்படி பார்த்துட்ருக்கீங்க? यही है ना राज्य अधिकारी होना, அதின் தோ நெய் ஹேனா, ராஜ்ய அதிகாரிகள் தானே, அடிமையானவங்களாம் கிடையாது தானே நீங்கள்? ஏன்னா நீங்கள் எல்லாருமே அதிகாரி ஆகக்கூடிய ஆத்மாக்கள், எல்லாருமே ஹோலி கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறீங்க. பாப் தாதா பார்த்து ரொம்ப खुशिயாக இருக்கிறாரு. ब्रह्मा बाबा ने लास्ट में जो वरदान दिया है, निराकारी, निर्विकारी, निराहंकारी, ये ब्रह्मा बाबा का लास्ट वरदान है. एक बहुत बड़े सौगात बच्चों के प्रति रहे हैं. பிரம்மா பாபாவுடைய லாஸ்ட் வரதானம் என்ன கொடுத்துருக்கிறார்? நிராகாரி, நிர்விகாரி, நிர் அகங்காரி. இப்போ பிரம்மா பாபாவுடைய லாஸ்ட் இந்த வரதானம் குழந்தைகளுக்கு கிடைத்துள்ள ஒரு பெரிய கிஃப்ட்டு. எல்லா குழந்தைகளுக்காக பாபா கொடுத்துருக்கிறாரு. உறுதியான எண்ணங்கள் செய்யணும். பாபா எனக்காக கொடுத்துள்ள இந்த கிஃப்டை நான் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் கொண்டு வரணும். ஏன்னா ஆதி தேவ் அவர் ஒன்றும் அவருடைய கிஃப்ட்டு சாதாரணமானது கிடையாது, அவருடைய கிஃப்ட்டு குறைஞ்சது கிடையாது. அவர் ஆதி தேவ், அவர் மூலமாக கிடைக்கப்பட்ட கிஃப்ட்டு. பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், அப்போ அவருடைய கிஃப்ட் ஒன்றும் சாதாரணமானது கிடையாது. அதனால் தன்னுடைய முயற்சியின்படி இந்த சங்கல்பா பண்ணுங்க. இன்றைய நாளில், இந்த ஹோலி நாளில் எது நடந்து முடிஞ்சதோ அதை நடந்து முடிஞ்சிருச்சு. ஹோலி அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு. நான் பாபா கொடுத்துள்ள கிஃப்டை பிரம்மா பாபா கொடுத்த கிஃப்டை பயன்படுத்தணும். இதான் பிரம்மா பாபாவுடைய சேவைக்கான ரிட்டர்ன் वरदानम. लव और लवलीन स्थिति के अनुभव द्वारा सब कुछ भूलने वाले सदा देही अभिमानी भव. வரதானம், அன்பு மற்றும் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஸ்திதியின் அனுபவத்தின் மூலமாக அனைத்தையும் மறக்கக்கூடிய சதா தேஹி அபிமானி ஆகுங்கள். செயல்ல, வார்த்தைகள்ல, சம்பந்தங்கள் மற்றும் தொடர்புகளில் அன்பு மற்றும் நினைவு ஸ்திதி, இதில் நம்ம அன்பில் மூழ்கிருங்க. எல்லாத்தையும் மறந்து தேஹி அபிமானியாக ஆகிடலாம். அன்பு தான் பாபாவுடைய நெருக்கமான சம்பந்தத்தில் கொண்டு வருகிறது. சர்வஸ்வ தியாகியாக ஆக்கக்கூடியதும் அன்பு தான். इस लौकिक विशेषता से लवलीन स्थिति में रहने से ही सर्व आत्माओं के भाग्य लक को जगा सकते हैं. இந்த அன்பு மற்றும் விசேஷத்தா மூலமாக அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஸ்திதியில் இருக்கிறனால அனைத்து ஆத்மாக்களினுடைய பாக்கியம், அதாவது லக்கு, அதிர்ஷ்டம் என்பது வெளிப்படைந்து விடும். இந்த லக்கு தான், அன்பு தான் லக்கினுடைய லாக்கை ஓப்பன் பண்ணக்கூடிய சாவி, மாஸ்டர் கீ. மாஸ்டர் கீ அப்படின்னா பாபா பல அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக எப்பேற்பட்ட துர்பாகியசாலியான ஆத்மாவையும் பாக்கியசாலியாக ஆக்க முடியும். அப்படிப்பட்ட லாக், பாக்கியத்தினுடைய லாக்கை ஓப்பன் பண்ணக்கூடிய கீ என்னது? அன்புதான். ஸ்லோகன், स्वयं के परिवर्तन की घड़ी निश्चय करो,
तो विश्व परिवर्तन स्वतः हो जाएगा. ஸ்லோகன்: தன்னுடைய மாற்றத்திற்கான நேரத்தை உறுதிப்படுத்துங்கள், அப்பொழுது உலக மாற்றம் தானாகவே நடந்துவிடும். இன்றைய நாளிற்கான அவ்யக்த இஷாரா: தனக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமா நம்முடைய யோக சக்திகளை பயன்படுத்தணும். மன்சா சக்தி கா தர்ப்பண் ஹே போல் ஆர் கரம். மனதின் சக்திக்கான கண்ணாடியே வார்த்தை மற்றும் செயல்தான். அஞ்ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, யாருடைய தொடர்பு சம்பந்தங்களில் வந்தாலும் சரி, நம்முடைய வார்த்தைகள், செயல், சுப பாவனை, சுப விருப்பங்கள் உடையதாக இருக்கணும். யாருடைய மனது சக்திசாலியாக இருக்கோ, சுபமானதாக இருக்கோ, அவங்களுடைய வார்த்தை மற்றும் கர்மா தானாகவே சக்தி நிறைந்ததாக, சுத்தமானதாக, சத்பாவனை உடையதாக இருக்கும். மனதினுடைய சக்திசாலியான நிலை என்றாலே நினைவினுடைய சக்தி சிரேஷ்டமாக இருக்கும், சக்திசாலியாக இருக்கும், சஹஜ் யோகியாக இருப்பார்கள். ஓம் சாந்தி.